வணக்கம் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தைப்பொங்கல் எப்படி போச்சு? எங்களுக்கு சிறப்பாக போச்சுங்க. வீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சி அறக்க பறக்க நல்லா கோலம் போட்டு அதுக்கு கலர் கொடுத்துட்டு பிறகு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மொச்சக்காய், சிறுகிழங்கு, பூசணிக்காய், பிறகு பருப்பு ரசம் வச்சு பிறகு இன்னொன்று என்னமோ வச்சேன், எனக்கு ஞாபகம் இல்லைங்க. அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்புனோங்க. கோயிலுக்கு கிளம்புறது பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணலைங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு அப்போ தாங்க கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு. மாமா திடீர்னு கோயிலுக்கு கிளம்புங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு காலையில் செஞ்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை சூடு பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படி லேட்டாகுங்க, எந்நேரம் வரோமோ அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம சங்கரங்கோயில் பக்கத்தில் பெரியசாமிபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குதுங்க. குற்றாலமும் பக்கம்தாங்க. இப்போ நல்ல சிறப்பாக சக்தி வாய்ந்த கோயிலாக தாங்க இருக்குது. கூட்டம் பாருங்கள், நாங்கள் கூட கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு நினச்சோம், நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஆட்கள்னு பாருங்கள். எங்கள் அத்தை மக, நாங்கள், பிறகு எங்கள் சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து தாங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி பௌர்ணமி பூஜைக்கு மட்டும்தான் நான் போயிருக்கேன். இதான் முதல் முறையாக தைப்பொங்கல் அன்னைக்கு போகிறதுங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்தது பாருங்கள். கோபுரம், தேர் எல்லாத்தையும் ஒன்று போல் லைனாக நிப்பாட்டியிருந்தாங்க. நான் அதை வீடியோ எடுத்தேன். தேர் கிளம்புறது, அது வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்கு பெண்கள் நிறைய ஆர்வம் காட்டினாங்க. எல்லாருமே வடம் பிடிச்சு இழுத்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால அதை போய் இழுக்கலைங்க. சரி, எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்து காட்டுவோம், மக்கள் எல்லாம் பார்க்கட்டும். இந்த சாமி பேர் பார்த்திங்கன்னா மஞ்சன மாரிங்க. இந்த கோயிலுக்கு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்க அருள்வாக்கு சொல்லுவாங்க. அது ரொம்பவே சிறப்புங்க. நம்ம அவங்க முன்னாடி போய் உக்காந்தாலே போதும், நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்களா அந்த சாமியே நமக்கு இதான் பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அது மாதிரி எவ்வளோ நாளுக்குள்ளே சரியாகும் அப்படிங்கிறதையும் அவங்க அருள்வாக்கு மூலமாக சொல்லிடுறாங்க. அது ரொம்பவே ஆச்சரியமாகவும் சிறப்பாகவும் இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. அந்த அம்மனோட அருளை நீங்களும் வாங்கிட்டு வீட்டில் போய் நல்லபடியாக உங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டும் மக்களே. வாங்க. ரொம்பவே சிறப்பாக தேரோட்டம் நடந்தது பாருங்கள். அந்த இடத்தெல்லாம் நல்லா உழுது போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே தேர் இழுத்துட்டு போனாங்க. முன்னாடி அவங்க திஷ்டி கழிச்சிக்கிட்டே போனார் அந்த ஐயா. அதனால் அங்கங்கே கொஞ்சம் நேரம் நின்று போக வேண்டியதாக இருந்ததுங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டே போனேன். என் பையங்க 2 பேரும் சாமியை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வந்தானுங்க. எங்களுக்கு அது இது இன்னுமே கொஞ்சம் சிறப்பாகவே இருந்ததுங்க. அவங்க பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கே வர்றானுங்க. அது வந்த உடனே சாமியோட அருளும் ஆசீர்வாதமும் கிடைச்சது மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மக்களே. பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். அன்னதானம் வேறு நடந்ததுங்க. சித்தப்பா தலைமையில் அன்னதானம் போட்டாங்க. தேரெல்லாம் கொண்டு இடத்துல நிப்பாட்டிட்டு சாமிக்கு உள்ளே கொண்டு போய் வச்ச பிறகு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அன்னதானமும் நடந்தது. மக்கள் எல்லோரும் அன்னதானத்துலேயும் கலந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு அது இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, சங்கரங்கோயில் ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்க வாங்க மக்களே, நீங்களும் அம்மனோட அருள் பெறுங்க. பாருங்கள் எப்படி தேர் கொண்டு வராங்க அப்படின்ட்டு. நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குற மக்கள். இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கும் எல்லா அருளும் ஆசீர்வாதமும் எல்லா செல்வ செழிப்பும் கிடைச்சி எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் அந்த அம்மனை மனசார வேண்டிக்கிறேங்க. சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்க மக்கள் அந்த அம்மாவோட அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே உறவுகளே, நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அக்கம் பக்கத்தில் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே உறவுகளே.
ஓகே ஓகே பாய். நன்றி மக்களே என் வீடியோவை பார்க்குறதுக்கு.